பக்தியுடன் என்னை நினைவு செய்வதை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிட்டால் எனக்காக உழைக்க முயற்சி செய். இவ்வாறு எனக்கு பக்தியுடன் சேவை செய்வதால் நீ பூரண நிலையை அடைவாய். இந்த வாசகம் முக்தி அடைவதற்கான எளிமையான வழியை சொல்லுது. கடவுள் நம்மளை நாள் பூரா என் பேரையே சொல்லிட்டு நாமத்தையே சொல்லுன்னு சொல்லலை. அப்போ அவருக்காக உழைக்க சொல்றார். கடவுளுக்காக உழைக்கிறதுனா என்ன? செய்யும் தொழிலே தெய்வம். என்ன வேலை செய்கிறோமோ கடமையை செய், பலனை எதிர்பாராதே. எண்ணம், செயல், சொல் அனைத்தும் நல்லவையாக மாறட்டும், அடுத்தவர்களுக்கு நல்லவையாக மாறணும். என்ன வேலை செய்கிறோமோ நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்யணும். அதில் 4 பேருக்கு நன்மை கிடைக்கணும். எந்த விதத்தில் நன்மை கிடைச்சாலும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அந்த தொண்டு நம்மை முக்தி பாதைக்கு அழைத்து செல்லும். ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்யும் போது எப்பேற்பட்ட நன்மை நமக்கு விளைகிறது என்பதை இந்த வாசகம் சொல்கிறது. வேதம் இறைவன் திருமேனி, சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே.